ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சூப்பரான கீரை ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ க்ரீன் கலர் முளைக்கீரையும் ரெட் கலர் முளைக்கீரையும் சேர்த்து கீரை கடையில் வந்து செய்ய போகிறோம். ஸோ இது டபுள் கலரில் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் ப்ளஸ் ரெட் கலர். இது ரெண்டுமே முளைக்கீரை தான். ஒன்று வந்து சிவப்பு முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பச்சை கலரில் இருக்க முளைக்கீரை. ஸோ தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கணும். ஒரு 3 தண்ணியில் நல்லா மாற்றி அலசிக்கணும். அதிலே புளி போட்டுக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி 3 தண்ணியில் அலசிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுடுறோம். அதில் ஒரு முழு தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய். இது வந்து உங்களுக்கு காமிக்கும் போது ஒரு தண்ணியில் காமிச்சோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 தண்ணியில் மாற்றி நல்லா அலசிட்டோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து இந்த ரெசிபி வந்து செய்யறதுக்கு செம்ம ஈஸி, ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ இதை குண்டால் ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னே இதை நாங்கள் அப்படியே வேக போடுறோம். ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்லையே, அதுலேயே எல்லாமே வெந்துடும் நல்லா. இப்போ ஆரம்பத்தில் இது மாதிரி இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் எந்த லெவலில் வந்துருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கீரை நல்லா வெந்துடுச்சு. அந்த முளைக்கீரை 2 கீரை போட்டிருந்தோம் இல்லையா, சிவப்பு கீரையும் அதுக்கப்புறம் பச்சை கலரும். இப்போ வந்து நம்ம அதை மசிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி சட்டி மத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மசிச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறத விட இது மாதிரி சட்டியில் அரைச்சி பாருங்கள், நல்லா மசிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீரை நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ தண்ணி இல்லாமல் வெறும் கீரையை மட்டும் எடுத்து அந்த சட்டியில் போட்டுக்கிட்டோம். உண்மையாகவே கீரை வந்து செய்யறது செம்ம ஈஸிங்க. அந்த இது மாதிரி கடையிறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்து வேலையாக இருக்கும். ஏன்னா அது நல்லா மையாக நல்லா கடைஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா மையாக அரைச்சாச்சு. சரிங்களா, நீங்களும் இது மாதிரி சிவப்பு கீரை, சிவப்பு முளைக்கீரையும் பச்சை முளைக்கீரையும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா 2த்தையும் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி இது மாதிரி அரைச்சி கீரை மசியல் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பாட்டுக்கு இது மாதிரி அருமையான கீரை கடையில் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் இதே மாதிரி செய்யலான்னு தோணும், அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம தண்ணி வந்து இருத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி மறுபடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற வச்சு நல்லா மொத்தமாக கலக்கி விட்டுக்கோங்க. கீரையெல்லாம் இது மாதிரி கலந்து செய்யலாமா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். தாராளமாக செய்யலாம், நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சில பேர் புளிச்ச கீரையும் சிறுகீரையும் போட்டு செய்வாங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன கீரை செஞ்சுருக்கோன்னா, சிவப்பு முளைக்கீரையும் பச்சை முளைக்கீரையும் 2த்தையும் சேர்த்து புளி போட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். பட் இதில் வந்து ஹைலைட்டே அந்த கலர் தான், சிவப்பு முளைக்கீரையோட அந்த சிவப்பு கலர் தான். செவச்சேன்னு இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. இது கீரைலாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து சமைச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது.
ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கிட்டோம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பே, சரிங்களா? இந்த ஆயில் இப்போ சூடாகணும். சூடாக ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல கீரை இது. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. சுகர் பேஷண்ட் கூட தாராளமாக இந்த கீரையை வந்து சாப்பிட்லாம். சுகர்லாம் நார்மல் லெவலுக்கு வரும் உங்களுக்கு. இதில் ஆயில் சூடாகிடுச்சு, அதனால் கடுகு போட்டுட்டோம். இப்போ பூண்டு போடுறோம். பூண்டு தோலை உரித்து ஒரு 4 பல் நசுக்கி போட்டுட்டோம். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. ஸோ எப்படி தாளிக்கிறோன்னு பாருங்கள். நீங்கள் கீரை கடையில் செய்யும்போது இதே மாதிரி தான் நீங்கள் மெத்தடில் தாளிக்கணும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ கடைஞ்சி வச்சதை அதில் ஊற்றியாச்சு, ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சிவப்பு முளைக்கீரையும் பச்சை முளைக்கீரையும் சேர்த்து அரைச்ச கீரை கடையில் ரெசிபி ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குல்ல? ஸோ நாங்கள் சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான கீரை கடையோட ரெசிபியை இன்றைக்கி இந்த வீடியோவில் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இது மாதிரி சூப்பரான கீரை கடையில் வந்து கடைந்து ரெடி பண்ணி வச்சிட்டோமா? சாதமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக தொட்டுக்கத்துக்கு என்ன செய்ய போகிறோம், மிஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். எஸ், அப்பளம் பொரிக்க போகிறோம். கடையில் இருக்க கீரை எல்லாமே காஞ்சிடுச்சு. ஸோ ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகணும். நான் சொன்னேன் இல்லையா, சூடான சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அப்பளம் எல்லாம் பொரிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்பளம் பொரிக்கணும், இல்லைன்னா அப்பளம் பொரியாது. ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், சாப்பாடு நல்லா ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரிதான் தெரியல ஆவி. இது ஆக்சுவலாக 555 பிராண்ட் அப்பளம். ஸோ அதனால் நல்லா சூப்பராக பெரிய அப்பளமாகவே புரியும்.
பார்த்தீங்களா எவ்வளோ அகலமாக பெரிய சைஸ் அப்பளம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு இந்த 555 பிராண்ட் அப்பளம். அதாவது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா அந்த பெரிய சைஸுக்கு நல்லா அகலமாக புரியுது. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்பளமும் பொரிச்சாச்சு. ஸோ இது மாதிரி சூடாக சாப்பாடு செஞ்சு அப்பளம்லாம் பொரிச்சிட்டு இந்த கீரை கடையில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் சாப்பிட்லான்னு தோணும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.